Hi, this is Conrad Henry Rowe III, reporting to you about what's going on through my mind, what's going on through my head the last few days. What I am doing is I'm looking at myself so negatively. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கேஸ் அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமான ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுவரைக்கும் நம்ம எத்தனையோ கிரைம் வீடியோஸ் வந்துட்டு நம்மளோட சேனல்ல போட்டிருக்கோம். ஆனா இந்த வீடியோ வந்துட்டு அது எல்லாத்தோட ரொம்ப வித்தியாசமான ஒரு வீடியோ. நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படிங்கிறது இந்த வீடியோட எண்டிங்ல உங்களுக்கே புரியும். சொல்லப்போனா இந்த கேஸை வச்சு ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரி ஒன்று எடுத்திருக்காங்க. அது பார்க்கறதுக்கு உண்மையாலுமே ரொம்ப பயங்கரமா இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கேஸ் வந்துட்டு பாதி கேஸ் வரைக்குமே ரொம்பவே நார்மலான ஒரு கேஸ் மாதிரி தான் தெரியும். ஆனா அந்த பாதி கேஸ்க்கு மேலதான் இந்த வீடியோல பயங்கரமான ஷாக்கிங்கான சில விஷயங்கள்லாம் தெரிய வரும். ஜூலை 13, 2014 US ஃபேரவன் இங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு திடீர்னு ஒரு கால் வருது. போலீஸ் ஆபீசர்ஸும் எடுத்து என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப ஒரு அம்மா, என்னோட பையன் நேத்து ஃப்ரெண்டை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போனா எப்பயுமே அவன் நைட்டுக்குள்ள வீட்டுக்கு வந்துருவான். ஆனா நைட்டு தாண்டி காலைல வரைக்குமே அவன் இன்னும் வீட்டுக்கு வரல. எனக்கு என்னமோ பயமா இருக்கு, நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்னு சொல்றாங்க. கூடவே அவங்க அம்மா வந்துட்டு அவங்க பையனோட பேர் என்ன, அவங்க பையன் பார்க்க எப்படி இருப்பான், அவங்களோட போட்டோ, கடைசியா என்ன ட்ரெஸ் போட்டிருந்தா, அவங்க என்ன கார்ல போனாங்க அப்படின்ற வரைக்கும் எல்லாத்தையுமே டீட்டெயிலா சொல்றாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கேட்டுட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் வெளியில போயிட்டு எல்லா இடத்துலயுமே தேட ஆரம்பிக்கிறாங்க. எல்லா இடத்துலயுமே தேடி பாக்குறாங்க. ஆனா எங்கேயுமே அவங்களோட பையன் இல்ல. இதுல ஒரு ஆபீசர் மட்டும் தேடிக்கிட்டு இருக்கும் போது கேமார்ட்டோட பார்க்கிங் லாட்டுக்கு போறாரு. இப்படி போன அவரு அங்க ஒரு கார் தனியா நின்றுட்டு இருக்கிறத பாக்குறாரு. அவங்க அம்மா போன்ல என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் காரை பத்தி சொன்னாங்களோ அது எல்லாமே அந்த காரோட அப்படி பொருந்தது. சரி, இந்த கார் தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர் கொஞ்சம் கொஞ்சமா அந்த காருக்கு கிட்ட போயிருக்காரு. அந்த காருக்கு பக்கத்துல போயிட்டு கண்ணாடி வழியா பார்த்தப்ப காணாம போயிட்டான் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த கான்ராட் அப்படின்ற பையன் அந்த காருக்குள்ளதான் படுத்து தூங்கிட்டு இருக்கான். சரி, நம்ம எழுப்பலாம் அப்படின்னு சொல்லி கண்ணாடி எல்லாம் தட்டி பாக்குறாங்க. அவன் கொஞ்சம் கூட எந்திரிக்கவே இல்லை. ரொம்ப சத்தம் போட்டுமே கொஞ்சம் கூட அசராம இருந்திருக்கான். இதுக்கப்புறம் தான் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு தெரியுது அந்த காம்ராட் அப்படின்ற பையன் உள்ளார இறந்துட்டான் அப்படின்னு. இவனோட பாடியை செக் பண்ணி பார்த்தப்ப இவனோட உடம்புல எந்த விதமான காயமும் இல்ல, நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இறந்திருக்கான். இப்பதான் போலீஸ் ஆபீசர் அந்த காருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் பம்பை பாக்குறாங்க. இந்த வாட்டர் பம்புக்குள்ள ஒரு விதமான கெமிக்கல் கேஸை வந்துட்டு கலந்துருக்காங்க. இந்த கேஸ் வந்துட்டு க்ளோஸா இருக்கக்கூடிய அந்த கார் ஃபுல்லா பரவி ஒரு கட்டத்துல அவர் இறந்திருக்காரு. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இது எல்லாத்தையுமே பார்த்த உடனே தெரிஞ்சிருது இது தற்கொலை தான் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது உண்மையாலுமே தற்கொலையா இல்ல கொலையா? இந்த விஷயத்த பண்ணது வேற யாருமே இல்ல, அவங்களோட கேர்ள் ஃபிரெண்ட் மிச்சல் தான். இந்த சம்பவம் நடந்தப்ப மிச்சல் அப்படின்ற இவரோட கேர்ள் ஃபிரெண்ட் வந்துட்டு இந்த இடத்துல இருந்து 56 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அவங்க வீட்டுல இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. ஆனா எப்படி இதை கொலை அப்படின்னு சொல்றாங்க? இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தாலுமே பரவலா டிபேட் பண்ணப்பட்ட ஒரு கேஸ். இது உண்மையாலுமே தற்கொலையா கொலையா, இதுக்கான காரணம் என்ன, உண்மையா எது கரெக்ட் அப்படிங்கறத இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க தான் சொல்லணும். ஏன்னா இந்த கேஸ்ல நடந்த விஷயம், இந்த கேஸோட தீர்ப்பு பல பேர்த்தால பேசப்பட்ட ஒண்ணு. ஓகே, இப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கறது தெளிவா பார்த்தறலாம். இந்த வீடியோவை மறக்காம ஃபுல்லா பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். 18 வயசான கான்ராட் அப்படின்ற அந்த இறந்து போன பையன் செப்டம்பர் 12, 1995 யூஎஸ்ஏல பிறக்கிறான். இவங்க ஃபேமிலியில யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மா அப்புறம் 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. இந்த கான்ராட் அப்படின்ற அந்த பையன் வந்துட்டு ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவான பையன் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்பவே சூப்பரா படிப்பாராம். இவருடைய அப்பாவும் தாத்தாவும் எப்பயுமே ஒர்க்ல தான் இருப்பாங்களாம். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஒரு பெரிய மரைன் பிசினஸ் ஒன்னு பண்ணிட்டு இருக்காங்க. 2014 சம்மர் இவருக்கு 18 வயசு. இவர் பார்ட் டைமா ஒர்க் பண்ணி நிறைய பிராக்டிஸ் பண்ணி மரைன் லைசன்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்பயே எடுத்து வச்சிருக்காரு. இவரோட வாழ்க்கை வந்துட்டு பாக்குறதுக்கு ரொம்பவே கிளீனா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது அப்படி கிடையாது. இவர் ரொம்ப வருஷமா பல மன அழுத்தத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இவருக்கு சில மென்டல் இல்னஸ் எல்லாம் இருக்கு. இவருக்கு சோசியல் ஆன்சைட்டியும் இருந்திருக்கு. பொதுவாகவே எங்கேயாச்சும் கும்பலா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இவர் அங்க இருக்க மாட்டாராம், தனியா தான் இருப்பாராம். கொஞ்சம் சின்ன வயசு வரைக்குமே இவருக்கு இது தெரியல. ஆனா போக போக இவர் வளர வளர இது ரொம்பவே அதிகமா இருக்கு. இவருக்கு ஒரு விதமான மன அழுத்தம் இருந்துகிட்டே இருக்குமா. இதுக்காக இவர் எக்கச்சக்கமான பேர்த்துக்கிட்ட கவுன்சில் போறாரு. நிறைய தெரபிஸ்ட பார்த்து மீட் பண்ணி அவங்க கிட்ட ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கிறாரு. இதுல பயங்கரமான ஒரு சம்பவம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு 17 வயசு இருக்கிறப்ப இவர் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காரு. இதுக்காக இவர் மாத்திரையெல்லாம் வந்துட்டு ரொம்பவே அதிகமா ஹை டோஸா போட்டிருக்காரு. இவர் அந்த சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு கிட்ட ஆன்லைன்ல பேசிட்டு இருக்காரு. இப்படி டெய்லியுமே என்னென்ன நடக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே இவர் சொல்லிக்கிட்டு இருப்பாராம். அந்த சமயம் தான் இந்த மாதிரி நான் மாத்திரை அதிகம் போட்டுட்டேன் அப்படின்ற விஷயத்தையும் அந்த பொண்ணு கிட்ட சொல்லியிருக்காரு. இது கேட்ட உடனே அந்த பொண்ணு வந்துட்டு பதறி போயிட்டு போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல போலீஸ் ஆபீசர் அந்த இடத்துக்கு போயிட்டு இவரை காப்பாத்துறாங்க. இவர் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளில வராரு. சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. 2014ல இவர் வீடியோ ரெக்கார்டிங் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது டெய்லி லைஃப்ல அவர் எப்படி ஃபீல் பண்றாரு, அவருக்கு என்னென்னலாம் தோணுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே இவர் அப்பப்ப வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி பத்திரமா வச்சுப்பாராம். Never learned, but I have a lot to offer someone. I'm introverted, nice and caring.
அந்த வீடியோ ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் வந்துட்டு என்னால ஏன் சோஷியலாவே இருக்க முடியல, ஏன் எல்லார்த்திட்டுமே என்னால பழக முடியல, எனக்கு ஒரு நல்ல அம்மா இருக்கிறாங்க, நல்ல சிஸ்டர்ஸ் இருக்காங்க, ஆனா யாருக்கிட்டயுமே என்னால பழக முடியல, ஏதோ ஒரு மன அழுத்தம் என் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, இதுல இருந்து நான் எப்படி வரதுன்னு வெளில தெரியல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை அவர் அந்த வீடியோல பேசியிருக்காரு. இப்போ நாம இவருடைய கேர்ள் ஃப்ரெண்டான மிட்சேலை பத்தி பார்த்துருவோம். இந்த மிட்சேலுக்கு கான்ராடோட ஒரு வயசு கம்மி. இவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கிட்டப்ப இவருக்கு 16 வயசு, அவங்களுக்கு 15 வயசு. இவங்க ரெண்டு பேருமே 2012 புளோரிடால தான் முறையா சந்திச்சுக்கிறாங்க. ரெண்டு பேருமே கேஷுவலா பேசிக்கிறாங்க. பேசிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. சொல்ல போனா இந்த கான்ராட் அப்படின்ற அந்த பையன் வந்துட்டு உயிரோட இருந்த வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 3ல இருந்து 4 வாட்டி தான் இவங்க ரெண்டு பேருமே நேர்ல போயிட்டு மீட் பண்ணி இருந்திருப்பாங்க. இதுல இந்த கான்ராடுக்கு எப்படி சில மனநல பிரச்சனைகள்லாம் இருக்குதோ அதே மாதிரி தான் மிட்சேலுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கு. இவங்க அவங்களே வந்துட்டு கஷ்டப்படுத்திப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஈட்டிங் டிசார்டரும் இருக்கு. இவங்களுக்கும் ஆத்லெட்டிக் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே ஆக்டிவான ஒரு பர்சன் தான். ஆனா அவங்களுடைய 14வது வயசுல இருந்து இவங்க நிறைய மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு கவுன்சிலிங்க்கு போயிட்டு இருக்காங்க. இந்த சமயம் தான் பாத்தீங்கன்னா இவங்க கொஞ்சமா அதுக்குள்ள இருந்து வெளியில வந்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு 45 மினிட்ஸ்ல இருந்து 1 hour டிராவல் தான் இருக்கும். இது பண்ணாலே இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கலாம். ஆனா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இவங்க 2-3 தடவை தான் மீட் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் இவங்க ஆன்லைன்ல எப்பயுமே பயங்கர கனெக்டடா இருப்பாங்களாம். கிட்டத்தட்ட நிறைய சோசியல் மீடியா ஆப்ஸ் வச்சு இவங்க ரெண்டு பேருமே கனெக்டடா இருந்திருக்காங்க. டெய்லி இவர் என்ன பண்றாரு, எப்ப தூங்குறாரு, நான் என்னென்னலாம் பண்ணலான் இருக்கேன், என்னோட ஐடியா என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே இவங்க கிட்ட ஷேர் பண்ணிடுவாராம். இப்படி இவர் பேசுறப்பலாம் அதிகமா இவர் என்ன பேசுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்குள்ள இருக்கக்கூடிய தற்கொலை எண்ணத்தை பத்தி தான் பேசுவாராம். இதை கேட்ட மிட்சேல் வந்துட்டு இந்த மாதிரியான எண்ணத்தில் நீ இருக்கவே கூடாது, இதுல இருந்து நீ வெளியில வரணும், நிறைய மெடிசன்ஸ் எடுத்துக்க, நிறைய பேர்த்திட்ட கவுன்சிலிங் போ, நீயா போயிட்டு கவுன்சிலிங் எடுத்துக்க, உனக்கு பயமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நான் எனக்கு கவுன்சிலிங் பண்றவங்களை ரெஃபர் பண்றேன், நீ இங்க வந்து பாரு ரொம்பவே நல்லா ட்ரீட் பண்றாங்க, நான் கொஞ்சமா வெளியில வந்துட்டேன், நீயும் வெளியில வந்துருவே, உனக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் சொல்றாங்க. அதுலயும் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நடந்த கான்வர்சேஷன்ஸ் நம்ம இங்க சொல்லவே முடியாது. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பண்ணிக்கிட்ட கான்வர்சேஷன்ஸ் வந்துட்டு ரொம்பவே மோசமா இருக்கு. ரெண்டு பேருமே அவங்களுக்கு எந்த மாதிரியான மன அழுத்தம்லாம் இருக்கு, அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தோணுது, எதை பார்க்கும்போது அவங்களுக்கு நெகட்டிவா இருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான மனநிலையில இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேருமே இதை பத்தி தான் பேசிப்பாங்களாம். இந்த கான்ராடுக்கு எதை பார்த்தாலுமே இதை வச்சு நம்ம வந்துட்டு இறந்து போயிடலாமா, இதை வச்சு நம்ம போயிடலாமா, நம்ம எங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணம் வந்துட்டு தோணிக்கிட்டே இருக்கும். இதுக்கு இவர் அடுத்தபடியா போயிட்டு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரோட கம்ப்யூட்டர்லயுமே இந்த மாதிரி இவ்வளவு டோஸ் கொடுத்தா நம்ம வந்துட்டு இறந்துருவோமா, இல்ல வேற வழி ட்ரை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நிறைய வழிகள்லாம் வந்துட்டு பார்த்திருக்காரு. இவர் பார்த்தது மட்டும் இல்லாம மிட்சேலுக்கு சில போட்டோஸ்லாம் அனுப்பிச்சு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. பெரும்பாலும் அவர் அனுப்பின போட்டோஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கத்தி, துப்பாக்கி, அப்புறம் இந்த மரத்துல வந்துட்டு கயிறு போட்டு தொங்குற மாதிரி, சோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்துட்டு இவர் அனுப்பியிருக்காரு. நம்ம ரெண்டு பேருமே வந்துட்டு ரோமியோ ஜூலியட் மாதிரி இருக்க போறோம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காரு. அதுக்கு மிட்சேல் வந்துட்டு ஓ அப்படியே கியூட் அப்படின்ற மாதிரி அனுப்பியிருக்காங்க. அதுக்கு கான்ராட் ரோமியோ ஜூலியட்டோட கதையில கிளைமேக்ஸ் என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு மிட்சேல் எனக்கு சாகணும் அப்படின்ற எண்ணம்லாம் இல்ல, எனக்கு வந்துட்டு வாழணும் அப்படின்ற ஆசை தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இத்தனை வருஷமா வந்துட்டு கான்ராட் வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. ஆனா 2014 சம்மர்ல இருந்து இவரோட மன அழுத்தம் ரொம்பவே பயங்கரமா மாறுது. அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியல. இந்த எந்த விஷயத்தையுமே எந்த ஃபீலிங்குமே கான்ராட் வந்துட்டு அவங்களோட ஃபேமிலி கிட்ட வெளிப்படுத்தல. சொல்ல போனா மிட்சேல் அப்படின்ற ஒரு பொண்ணு கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற விஷயம் கூட அவங்களோட ஃபேமிலிக்கு தெரியாது. ஜூலை 12, 2014 கான்ராட் அப்புறம் அவங்களுடைய அம்மா 2 சிஸ்டர்ஸ் இவங்க 4 பேருமே சேர்ந்து பீச்சுக்கு போறாங்க. இது ரொம்பவே நார்மலான ஒரு டே தான். ஆனா இவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களாம் வந்துட்டு பீச் போயிட்டு அங்க ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய தண்ணி வானம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஆனா இந்த கான்ராட் மட்டும் போனை கையில வச்சுக்கிட்டு ஏதோ டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு ரொம்பவே சீரியஸா. இதை பார்த்த இவருடைய அம்மா வந்துட்டு ஏன் எப்ப பார்த்தாலும் செல்போனை கையிலேயே வச்சிட்டு இருக்க, கொஞ்சம் அதை வச்சுட்டு சுத்தி இருக்கிற விஷயங்களை பாரு எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா அதுக்கு கான்ராட் வந்துட்டு போனை கையில வச்சுக்கிட்டு எதுவுமே பேச கிடையாது. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன், நான் என்னோட ஃப்ரெண்டை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி இவர் கிளம்பும் போதே வந்துட்டு நைட்டு நான் வரதுக்கு ரொம்பவே லேட் ஆகும், நான் நைட்டு டின்னர் சாப்பிட்டு தான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கார் எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. இதுதான் இவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே கடைசியா கான்ராட பார்த்தது. இவங்க எல்லாருமே பீச்சில் இருந்து வீட்டுக்கு போறாங்க. நைட்டு வரைக்குமே கான்ராட் வந்துட்டு வருவார் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நைட் அவர் வரவே இல்லை. சரி மிட் நைட்ல வருவார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே படுத்து தூங்குறாங்க. விடியுது. எந்திரிச்சு பார்த்தா கான்ராட் வீட்டுல இல்ல. எப்பயுமே கான்ராட் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணவே மாட்டாரு. அவருக்கு வெளியில் இருக்கிறதே பிடிக்காது. இப்படி இருக்கிறப்ப நைட்டு ஃபுல்லா இப்படி அவர் வெளியில் இருந்தாரு, வீட்டுக்கு வராமே இருக்காரு அப்படின்ற சந்தேகம் வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒண்ணு நடந்ததே இல்ல, அதுவும் இவரு நார்மலா இல்ல. இதனால பயந்து போன அவங்க அம்மா தான் இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்த மாதிரி போலீஸ்க்கு கால் பண்ணி என்னோட பையனை காணோம், என்னோட பையன் கடைசியா ஒரு கார்ல போனோம் அப்படின்ற டீடைல்ஸ் தராங்க. இதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ் கேமார்ட் பார்க்கிங் லாட்ல அந்த காரை கண்டுபிடிக்கிறாங்க. இவர் இறந்து போயிருக்காரு. இவர் எப்படி இறந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் பம்ப் எடுத்துட்டு வந்து அந்த காரோட பேக் சீட்ல வச்சிருக்காரு. அதுக்குள்ள கேஸை வச்சு
இன்ஜின் ஆன் பண்ணியிருக்காரு. அது க்ளோஸ்டு கார் அப்படிங்கிறதுனால ஃபுல்லா பரவி இருக்கு. சொல்லப்போனா இந்த கேஸ் உள்ளார இருக்கிறப்ப நம்ம 20 நிமிஷம் அந்த இடத்துக்குள்ள இருந்தோம் அப்படின்னு சொன்னா இறந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிதான் கான்ராடும் வந்துட்டு இறந்திருக்காரு. போலீஸ் ஆபீசர்ஸ் இவருடைய சடலத்தை கார்ல பார்த்த உடனே இவங்களோட வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அடுத்த 20 நிமிஷத்துல இவங்களுடைய அம்மா சிஸ்டர்ஸ் எல்லாருமே வராங்க. இந்த விஷயம் தற்கொலை தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே ஸ்ட்ரெயிட்டா அவரோட வீட்டுக்கு அவரோட பெட்ரூம்க்கு தான் போறாங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க அப்படின்றப்ப அவங்க கடைசியா எதனாச்சும் ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. இப்படி போலீஸ் ஆபீசர் இவரோட பெட்ரூமை போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்தப்ப அங்க நிறைய லெட்டர்ஸ் இருந்தது. ஒருத்தருக்கு 2 பேருக்கு இல்ல, சொல்ல போனா நிறைய பேருக்கு இவர் லெட்டர் எழுதி வச்சிருக்காரு. அந்த லெட்டர்ல அவர் என்னென்னலாம் எழுதி இருக்காரு, யார் யாருக்காக அந்த லெட்டர் எழுதி இருக்காரு அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே எடுக்கிறாங்க. இவர் யார் யாருக்கு எழுதி இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும். அதுல இவங்க வீட்டுல இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாத ஒரு பேர்ல ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டர் வேற யாருக்கும் இல்ல, மிச்சலுக்கு தான். அந்த லெட்டர்ல அவர் என்ன எழுதி இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ எனக்கு ரொம்பவே துணையா இருந்த, நிறைய சமயம் எனக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்த பத்தியுமே நான் உங்ககிட்ட தான் சொல்லியிருக்கேன், எனக்காக நீ எப்பயுமே இருந்திருக்க, உன் கூட இவ்வளவு நாள் ஸ்பெண்ட் பண்ணது வந்துட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்பவே பாசிட்டிவா எழுதி இருக்காரு. இந்த லெட்டரை படிச்சதுக்கு அப்புறம் தான் மிச்சல் அப்படின்ற பொண்ணு வந்துட்டு இவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டா இருந்திருக்கு அப்படின்ற விஷயமே எல்லாத்துக்குமே தெரியுது. இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த மிச்சல் வந்துட்டு இவங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே மெயில் பண்ணிருக்கு. இந்த மாதிரியான விஷயம் வந்துட்டு நடக்கும் அப்படின்னு சொல்லி நானும் எதிர்பார்க்கல, எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் தடுத்து நிறுத்தி இருப்பேன், எனக்கு தெரியும் இப்ப நீங்க எவ்வளவு வேதனையில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன ஆறுதல் சொன்னாலும் அது உங்களுக்கு கரெக்டா இருக்காது அப்படின்ற மாதிரி நிறைய மெயில்லாம் வந்துட்டு அனுப்பியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம மிச்சல் வந்துட்டு கான்ட்ராக்டோட இறுதி சடங்குல வந்து கலந்துக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்கூடயுமே பேசுறாங்க. இதுல மிச்சல் வந்துட்டு அவங்களுடைய அம்மா கிட்டையும் அவங்களோட சிஸ்டர்ஸ் கிட்டையும் ஒரு நல்ல நட்புக்குள்ள வந்திருக்காங்க. இந்த சடங்குகள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா மிச்சல் வந்துட்டு கான்ட்ராக்டோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அவரோட பெட்ரூம்குள்ள போயிட்டு அவருடைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இவன் இல்லாம இருக்கவே முடியல, எனக்கு இவன் போனது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இவனோட ஞாபகார்த்தமா நான் சில பொருட்களை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உங்க குடும்பத்தில் இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க இப்பதான் வந்துட்டு பழக்கத்தில் இருந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. அவங்க திடீர்னு வீட்டுக்குள்ள வந்து இந்த மாதிரிலாம் பேசுறப்ப இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இது எல்லாத்தையுமே விட ஒரு பயங்கரமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மிச்சல் வந்துட்டு கான்ட்ராக்டோடைய சாம்பல்ல கொஞ்சம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கு. இதை கேட்ட இவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கு. இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச ஒரு 2-3 வாரத்திலேயே மிச்சல் வந்துட்டு ஒரு சேரிட்டி ஒன்று ஓபன் பண்றாங்க. அந்த சேரிட்டியில பேஸ்பால் மேட்ச் எல்லாம் வச்சு நிறைய ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்றாங்க. இது எல்லாத்தையுமே இவங்க கான்ட்ராக்ட் அப்படின்ற இவங்களோட பாய் ஃப்ரெண்டோட நேம் வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்த அவங்களோட ஃபேமிலியோட நாலேஜே இல்லாம பண்ணியிருக்காங்க. இந்த ஈவெண்ட்ல இவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட பாய் ஃப்ரெண்டு வந்துட்டு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான், அது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, தற்கொலை அப்படிங்கிறது ஒரு தீர்வு கிடையாது, அதுல இருந்து எல்லாருமே வெளியில வரணும், அதுக்காக தான் இந்த ஈவெண்ட்டை நாங்க நடத்துறோம், உங்களுக்கு எதனாச்சும் இந்த மாதிரியான எண்ணம் இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க உடனே கவுன்சிலிங் போங்க, எங்க சைட்ல இருந்து நாங்க நிறைய ஹெல்ப் பண்றோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்களை இவங்க சோஷியல் மீடியாவில் போஸ்டும் பண்ணியிருக்காங்க. இவங்களோட போஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ரீச் ஆயிருக்கு, நிறைய பேருக்கு இந்த மிச்சலை பத்தி தெரிய வருது. இந்த சமயம் மிச்சல் அவங்களோட ஃப்ரெண்டு சமந்தாவுக்கு கால் பண்ணியிருக்காங்க. இந்த கால்ல இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாம் என்னோட போஸ்ட் வந்துட்டு பயங்கர வைரல் ஆயிருச்சு, நான் பயங்கரமா பாப்புலர் ஐட்டம் பாத்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் பயங்கரமா பாப்புலர் ஐட்டம் பாத்தியா அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஏன்னா இது வேற மாதிரியான ஈவெண்ட் கிடையாது, அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு இறந்து போயிருக்காரு, அதை வச்சு இவங்க ஒரு விழிப்புணர்வு சேரிட்டி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இவங்களோட ஃபேஸ் வந்துட்டு தெரிய வந்திருக்கு, இதுல நான் பாப்புலர் ஆயிட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருந்திருக்காங்க. சோ இது வரைக்குமே இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நார்மலான ஒரு கேஸ் மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனா இதுக்கப்புறம் தான் எல்லாமே தலையீழா மாறப்போகுது. போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே வந்துட்டு கிட்டத்தட்ட இது தற்கொலை தான் அப்படின்னு சொல்லி இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க, கிட்டத்தட்ட க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்படி இருக்கிறப்ப தான் ஒரே ஒரு போலீஸ் ஆபீசர் மட்டும் இந்த கான்ட்ராக்டோட போன் எடுத்து நம்ம பார்க்கலாம், அவர் யாருக்காச்சும் டெக்ஸ்ட் பண்ணி வச்சிருக்காரா, கடைசி யார்கிட்டயாச்சும் பேசியிருக்காரா அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கான்ட்ராக்டோட போன் எடுத்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய மெசேஜஸ் எல்லாம் பாக்குறாங்க. இப்படி இவங்க பார்த்துக்கிட்டு இருந்தப்ப இவரும் மிச்சலும் பண்ணிக்கிட்ட அந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் வந்து பாக்குறாங்க. அது ரொம்பவே பயங்கரமா வித்தியாசமா இருந்திருக்கு. உண்மையா மிச்சல் வந்துட்டு இந்த மாதிரியான எண்ணத்தில் நீ இருக்காது, நீ வெளியில வா அப்படின்னு சொல்லி நான் காப்பாத்த எவ்வளவு போராடினேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்களோட கான்வர்சேஷன்ல எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே அப்படியே தலைகீழா இருக்கு. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு, அதாவது இவர் இறக்கிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இவங்க பேசிக்கிட்ட கான்வர்சேஷன்ஸ்ல என்ன இருக்குன்னா, நான் தூக்க மாத்திரை எல்லாம் நிறைய எடுத்துக்கிட்டேன், நிறைய டோஸ் வந்து ட்ரை பண்ணேன், ஆனா நான் வந்துட்டு சாகல, எனக்கு ரொம்பவே தயக்கமா இருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப மன அழுத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி இவரு பேசியிருக்காரு. அதுக்கு மிச்சல் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரியும் இது நீ பண்ண மாட்டே அப்படின்னு, நானும் ஒவ்வொரு நாளும் நீ போவ அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கேன், ஆனா நீ திரும்பி திரும்பி இதே மாதிரிதான் வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மெசேஜஸை பார்த்த எல்லாத்துக்குமே பயங்கரமான ஷாக்.
ஷாக். இந்த எல்லா டெக்ஸ்டையுமே பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது சொல்ல போனா இந்த மிச்சல் வந்துட்டு இந்த கான்ராட தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக தூண்டி இருக்காங்க, மேனிபுலேட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இவரும் மன அழுத்தத்தில் இருந்திருக்காரு, நிறைய ட்ரை பண்ணியிருக்காரு. நீ இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்ப, ஆனா ஒரு நாளும் பண்ண மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரியான மெசேஜஸ்லாம் வந்துட்டு இவங்க போட்டிருக்காங்க. அதுலயும் ஒரு நாள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 தடவைக்கு மேல என்ன பண்ணிட்டு இருக்க, நீ போலையா, இல்லனா நீ இப்படி ட்ரை பண்ணு, பெயினே இல்லாம போயிடலாம், இல்லைன்னா இந்த மாதிரி மெத்தட் கூட ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான மெத்தட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இதுவும் போக டெய்லி வந்து பாத்தீங்கன்னா இதுதான் கரெக்டான டைம், இப்பயாச்சும் நீ வந்து இதை ஒழுங்கா பண்ணு அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. அதுலயும் ஒரு கட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா கான்ராடுக்கு அவங்க குடும்பத்து மேல இருந்த பாசத்துல நான் போயிட்டேன் அப்படின்னு சொன்னா என் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி மிச்சல் கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கு மிச்சல் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, கொஞ்ச நாள் போயிருச்சு அப்படின்னு சொன்னா உன்னை அவங்க மறந்துடுவாங்க, நீ எடுத்த முடிவில் இருந்து மாறாத, கண்டிப்பா நீ இதை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மிச்சல் வந்துட்டு போன வாட்டி நீ ஒரு குறிப்பிட்ட டோஸ் எடுத்த, அதில் நீ வந்துட்டு சாகல, இந்த வாட்டி நீ வேற மாதிரி ட்ரை பண்ணு அப்படின்ற வழிகள்லாம் சொல்லியிருக்காங்க. கூடவே இந்த வாட்டர் பம்ப் எடுத்துட்டு போயிட்டு அதுக்குள்ள கேஸ் வச்சு அந்த காருக்குள்ளே இருக்கிற ஐடியாவும் இவங்க தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஐடியாவை கேட்ட உடனே இவரும் வந்துட்டு என்கிட்ட அந்த மாதிரி ஒரு வாட்டர் பம்ப் இருக்கு, நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு மிச்சல் நைட் டைம்ல நீ ட்ரை பண்ணாத, நைட் டைம்ல ட்ரை பண்ண அப்படின்னா நீ காணோம் அப்படின்னு சொல்லி யாராச்சும் தேட ஆரம்பிப்பாங்க, இதனால நீ வந்து பகல்ல ஈவினிங் டைம்லயே வந்துட்டு பண்ணு, எங்கேயாச்சும் ஒரு பொதுவான இடத்துக்கு போயிரு, அங்க பார்க்கிங் லாட்ல போயிட்டு காரை போட்டுட்டு இந்த மாதிரி நீ பண்ணிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் அடுத்த நாள் ஜூலை 12, 2014 காலையில இவரு எந்திரிச்சதுல இருந்து இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு மாத்தி மாத்தி டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்ப மிச்சல் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நீ பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே தான் இருக்க, ஆனா பண்ண மாட்டேங்கிற, நீ ஒரு தயக்கத்திலே இருக்க, ஏன் அப்படின்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட கான்ராடும் வந்துட்டு இல்ல இன்னைக்கு நான் கண்டிப்பா பண்ணிப்பேன், நான் இருக்கக்கூடிய மனநிலைமை ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ ப்ராமிஸ் பண்ணிருக்க, பேச்சு மாறக்கூடாது அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லி கட்டிட்டே இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் தான் கான்ராட் வந்துட்டு ஃபேமிலியோட பீச்சுக்கு போயிருக்காரு. நான் என்னோட ஃப்ரெண்டை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து இவரு கார் எடுத்துட்டு கிளம்பி இருக்காரு. இதுக்கப்புறம் தான் எங்க போறது அப்படின்னு தெரியாம இவரு சுத்திக்கிட்டே இருந்திருக்காரு. கேமார்ட்டோட பார்க்கிங் லாட்டுக்கு போயிருக்காரு, காரை போட்டிருக்காரு, வாட்டர் பம்ப் ஆன் பண்ணிருக்காரு. சொல்லப்போனா அந்த சமயம் வரைக்குமே கான்ராட்டும் மிச்சலும் டெக்ஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. இதுல மிச்சல் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட லாஸ்ட் மெசேஜ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல இருந்தே ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்பவே தெளிவா தெரியுது, அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியுது, அவங்க பண்றது தப்புதாங்கிறதும் அவங்களுக்கு தெரியுது. அது தெரிஞ்சதுனாலதான் இந்த டெக்ஸ்ட்லாம் வந்துட்டு நீ டெலீட் பண்ணிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கான்ராடும் எல்லா டெக்ஸ்டையுமே நான் டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் எல்லா டெக்ஸ்டையும் டெலீட்டும் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே கால்ல கனெக்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. சொல்லப்போனா இவரோட கடைசி நிமிஷம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மிச்சல் வந்துட்டு போன் கால்லே தான் இருந்திருக்காங்க. நான் இந்த மாதிரி டோரை லாக் பண்ணிக்கிட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, வேதனையா இருக்கு அப்படின்னு சொன்னது, பின்னாடி வந்து வாட்டர் பம்ப் வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னது, எல்லா சமயமும் மிச்சல் வந்துட்டு போன் கால்லே தான் இருந்திருக்காங்க. போலீஸ் ஆபீசருக்கு 10 நாளைக்கு முன்னாடி வந்து அந்த மெசேஜஸ் எல்லாம் படிச்சதுக்கு அப்புறமா சந்தேகம் வந்து இவரோட செல்போன்ல இருக்கக்கூடிய எல்லா மெசேஜஸுமே வந்துட்டு ரெக்கவரி பண்றாங்க. இப்படி ரெக்கவரி பண்ணி எடுத்து படிச்சு பாக்குறப்பதான் மிச்சல் என்னென்னலாம் பண்ணிருக்காங்க, மிச்சல் தான் வந்துட்டு இவரை மேனிபுலேட் பண்ணிருக்காங்க, தூண்டி விட்டுருக்காங்க அப்படின்ற எல்லா உண்மையுமே தெரியுது. இந்த மாதிரியான டெக்ஸ்ட்லாம் வந்துட்டு வெளியில வந்துட்டு இருந்த அந்த சமயம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க சாம்க்கு ஒரு மெசேஜ் பண்ணிருக்காங்க. இந்த மெசேஜஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், அவன் என்கிட்ட இந்த மாதிரி சொன்னா, நீ இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லி நான் சொல்லி இருக்கணும், ஆனா நான் அதை பண்ணாம விட்டுட்டேன், இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்படி இவங்க பண்ண அந்த மெசேஜஸ்க்கு நெக்ஸ்ட் டேவே வந்துட்டு பயங்கரமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன சாம் கிட்ட இவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னாலதான் இதெல்லாம் நடந்துச்சு, நான் தான் அவனுக்கு இந்த மாதிரி ஐடியா கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி இது கூடவே அன்னைக்கு அவங்க போன் கால்ல கனெக்ட் ஆயிருந்தப்ப நடந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா கான்ராட் வந்துட்டு சாகரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பம்பெல்லாம் வந்துட்டு ஆன் பண்ணிட்டு கார்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள இருந்திருக்காரு. அப்ப திடீர்னு அவருக்குள்ள ஒரு பயம், திடீர்னு அவங்க குடும்பத்தோட ஞாபகங்கள் இது எல்லாமே வந்திருக்கு. இதனால இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காரை ஓபன் பண்ணிட்டு வெளில வந்திருக்காரு. ஆனா அந்த சமயம் மிச்சல் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உன்னால முடியும், இந்த சமயமும் விட்டுட்டீங்கன்னா உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, அந்த காருக்குள்ள போயிட்டு நீ உட்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் கான்ராட் வந்துட்டு காரை திறந்துகிட்டு அழுதுகிட்டே உள்ள போயிட்டு உட்காந்துருக்காங்க. அப்படியே இந்த இதுல போயிட்டு படுத்திருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த கேஸ் வந்துட்டு பரவி ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே வந்துட்டு அவர் இறந்திருக்காரு. கரெக்டா போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு இவர் எப்ப இறந்திருப்பாரு அப்படின்ற ரிப்போர்ட்டை செக் பண்ணி பார்த்ததுல அன்னைக்கு ஒரு 7:30 இருந்து 8 மணிக்குள்ளதான் இவர் இறந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா 8 மணிக்கு மிச்சல் வந்துட்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்க. இந்த மெசேஜ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு இறந்துருவான் போல எனக்கு தெரியுது, காலையிலேயே வந்துட்டு தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தான், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மிச்சல் வந்துட்டு எதனால இது எல்லாத்தையுமே பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தோட அட்டென்ஷனும் அவங்க பக்கம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிட்டா, அந்த வேதனையில் நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தோட கவனத்தையும் இவங்க பக்கம் இழுத்து இவங்க சென்டர் ஆஃப் ஃபோக்கஸா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்க பாய் ஃப்ரெண்டோட பேரு சொல்லி நிறைய சேரிட்டி எல்லாம் வந்துட்டு அட்டென்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஈவெண்ட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீச் கொடுத்திருக்காங்க. ஸ்பீச்
இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வந்திருக்கு. மிச்சல் தான் எல்லாமே பண்ணிருக்காங்க, இவங்க தான் தூண்டி விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு. இதுல மிச்சல் வந்துட்டு கரெக்டான மனநிலையில தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் செக் பண்ணிருக்காங்க. இப்படி செக் பண்ணப்ப இவங்க எல்லா மெடிசன்ஸும் கரெக்டா எடுத்திருக்காங்க, அவங்க சுயநினைவோட தான் இருந்திருக்காங்க, இதை பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. கோர்ட்ல ஆர்கியூமெண்ட் எப்படி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரா தான் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, அவரா காருக்குள்ள போயிட்டு பம்பை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாரு, இதுல மிச்சலுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, ஜஸ்ட் மெசேஜ் மட்டும் தானே பண்ணாங்க, இதனால எப்படி இவங்க குற்றவாளி ஆக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டாங்க. ஆனா நீதிபதி வந்து என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க நார்மலா பேசிக்கிட்ட மாதிரி இல்ல, அது எல்லாத்தையும் விட அவர் வந்து கடைசியா காரை விட்டு வெளில வந்து நின்றுருக்காரு, நீ மறுபடியும் காருக்குள்ள போ அப்படின்னு சொல்லி அந்த கடைசி நேரத்தில் அவரை மென்டலி பிரஷர் பண்ணிருக்காங்க. இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சமயம் இவரோட உயிர் போயிருக்கு, இதுக்கு காரணம் மிச்சல் தான் அப்படின்னு சொல்லி 20 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க. ஆனா மிச்சல் வந்துட்டு மறுபடியும் அப்பீல் பண்றாங்க. அந்த 20 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா குறையுது, கடைசியில ஒரு 5 மாசம் அங்க இங்க அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி ஜெயிலுக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் மிச்சல் வந்து பாத்தீங்கன்னா பெருசா எந்த ஒரு தண்டனையுமே இல்லாம வெளில வந்துடுறாங்க. இப்போ மிச்சல் அவங்க ஃபேமிலியோட அவங்க சொந்த ஊர்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த கேஸை பத்தி நிறைய டிபேட் வந்து போயிட்டு இருக்கு. இவங்க பண்ணது தப்பு அப்படின்றாங்க, இவங்க பண்ணது தப்பு இல்ல, இந்த மாதிரி சொன்னாங்கன்னா அவங்களா தான் இறந்து போயிட்டாங்க, அதுக்கு மிச்சல் எப்படி பொறுப்பாவாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்படியே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் போய்கிட்டே இருக்கு. இது பாக்குற உங்களுக்கு வந்து என்ன தோணுது, என்ன மாதிரியான தீர்ப்பு வந்து கரெக்டா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணு. நம்ம எது கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல வச்சு டிஸ்கஸ் பண்ணலாம்.